வணக்கம். இன்றைய ஹலோ சந்தி நிகழ்ச்சியில் கர்நாடக இசை குறித்து உங்களுடைய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் சிறந்து விளங்கும் பிரபல பாடகர் திரு ஸ்ரீராம் பரசுராம் அவர்கள். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். கர்நாடக இசை என்பது கற்றுக்கொள்ள ஏதாவது தனியா ஞானம் தேவையா சார்? எப்படின்னா இது ஒரு ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி. எப்படி நம்ம பிசிக்ஸ் படிக்கிறோமோ மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறோமோ இது கலை கூட. இட்ஸ் ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஆல்சோ. பட் இதுக்கு ஒரு படிப்பு ஒரு சாதனை தேவை. எப்படி நம்ம 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரை ஒரு பள்ளியா நம்ம ஏறி போறோமோ அதே மாதிரி நம்ம கர்நாடக சங்கீதம் ஒரு சாஸ்திரிய சங்கீதம். அதுல ஒரு சாஸ்திரம் இருக்கு, கத்துக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த வகையில வரும்போது ஞானம்ங்கிறது ரொம்ப வேணும்னு அவசியமே இல்லை. பட் அதுக்குள்ள சூழ்நிலை தேவை இருக்கு. ஒரு நல்ல குரு, ஒரு தந்தை தகப்பனார், அம்மா, வீட்டுல அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு பாட்டு ஒளி வந்துட்டே இருந்தா அது அந்த குழந்தைக்கு அதை கத்துக்கூடிய ஒரு உற்சாகம், ஒரு அந்த சிச்சுவேஷன் இருந்தா ரொம்ப அழகு. பிகாஸ் கர்நாடக சங்கீதம் ரெண்டு முறையா நம்ம கத்துக்கிறோம். ஒன்னு கேள்வி ஞானம், கேட்டு 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 ஞானம். வேற ஒன்னு முறையா ஒரு குருட்ட போய் கிருத்திகள், வர்ணங்கள், அந்த வகையில ராக ஆலாபனை இந்த மாதிரி முறையா கத்துக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்து வரதுதான் நம்ம ஒரு கலைஞரா மாறுறோம். ஒன்னு ரெண்டுமே தேவை இருக்கு. அதனால ஞானம் தேவைன்னா எல்லா படிப்புக்கும் ஞானம் தேவை. மேத்தமேட்டிக்ஸ்லயும் எக்ஸல் பண்ணனா நமக்கு அதுக்கு ஒரு அந்த கணிதத்துல ஒரு தொடர்பு, ஒரு டேலண்ட் தேவை இருக்கு. ஷைன் பண்ணா பட் எல்லாராலுமே முடியும். என்னோட நம்பிக்கை என்னன்னா யாராலையும் அவங்களுக்கு உண்மையா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து, ஒரு வீட்லயும் அந்த ஆசை இருந்து, அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருந்தா டெஃபினட்டா யாருக்கு வேணா கத்துக்க முடியும். சார், தற்போது இருக்கிற இந்த சூழ்நிலையில கர்நாடக சங்கீதம் ட்ரெண்ட் எப்படி இருக்கு சார்? ட்ரெண்ட்னா நிறைய விதத்துல நம்ம இது ஒரு கலாச்சாரம். ஒரு சாஸ்திரிய சங்கீதம் ஒரு கலாச்சாரம். ரொம்ப செஞ்சுரிஸா வரக்கூடிய ஒரு நம்ம ஹியூமன் என்டெவர். அப்படி இருக்கும்போது இப்ப டெக்னாலஜி காரணமோ மீடியா காரணமோ மற்றபடி சோசியல் ஃபேக்டர்ஸ்னால டெஃபினட்டா மாறக்கூடும். இட் சேஞ்சஸ். நிறைய மாற்றம். தியாகராஜா டைம்லயே நிறைய மாற்றம் இருந்திருக்கு. 1920s நம்ம சமங்குடி மாமா அந்த பெரிய பெரிய அவங்க பேர் எடுக்கணும். அப்போ அவங்க நிறைய மாற்றம் இருந்திருக்கு. இப்போ மாற்றம் நிறைய இருக்கு. இப்பத்த மாற்றங்கள் மெயின்லி சபாஸ் ரொம்ப நிறைய இருக்கு. கச்சேரிஸ் நிறைய இருக்கு. 3000க்கு மேல கச்சேரிகள் இந்த டிசம்பர் சீசன்ல. அதனால இந்த ஃபார்மேட், பாடக்கூடிய விதம், அந்த டிவியோட பிரசன்ஸ்னால, மீடியாவோட பிரசன்ஸ்னால எப்படி அந்த கலாச்சாரம் மாறிட்டு வருது. ஜனங்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப மாறிடுது. அவங்க அட்டென்ஷன் ஸ்பேன் சொல்லுவாங்க. எத்தனை நேரம் அவங்க காத்து பொறுமையா அவங்க ரசிக்க கூடிய அந்த ஒரு திறமையும் மாறிட்டு வருது. ஸோ கலைஞர் ஆடியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி he or she also has to change. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சலீம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சலீம், உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம். கேள்வி மேடம். ஹலோ, சொல்லுங்க சலீம். இப்போ எங்க பொண்ணு 5ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கு மேடம். இப்ப கன்னட சங்கீதத்தில் பழகிறதுக்கு அது எப்படி கான்டாக்ட் பண்றது, அது என்ன பண்ணலாம், படிச்சுட்டே பண்ணலாமா இல்ல முழு நேரமும் அதிலே பாடுறதுக்கு போலாமா? அதே மாதிரி கேள்வி. இல்ல அது எப்படின்னா நம்ம முறையா படிக்கிறது, ஸ்கூல் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு பிகின் பண்றச்சே இது நம்ம எப்படி ஒரு குழந்தைய டேலண்ட் இருக்குன்னா நம்ம கிரிக்கெட் கோச்சிங் அனுப்புறோமோ, எல்லா டேபிள் டென்னிஸ் கோச்சிங்கோ, டான்ஸ் கிளாஸ்க்கோ அனுப்புறோமோ, அதே மாதிரி தான் இது ஃபுல் டைமா நமக்கு அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல நமக்கு எடுத்துக்க தேவையில்லை. பிகாஸ் அது ஒரு படிப்பு மாதிரி தான், ஒரு ஃபன் மாதிரி தான் அது போகணும். ஜாலியா இருக்கணும். இப்போ 5ஆம் கிளாஸ்லயே நம்ம உட்காத்தி ரொம்ப படுத்தி 5 மணி நேரம் 10 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ண சொன்னா அது குழந்தையே அதுக்கு வெறுப்பாயிடும். நம்ம ஜாலியா எடுத்துட்டு போக போக
ஒரு லேட்டர் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு நல்ல ஒரு டேலண்ட் இருந்து அவங்க வந்து நல்ல அவங்க பிரதர்ஷனம் நல்ல ஒரு எக்ஸிபிஷன் பண்ணி கச்சேரி சின்ன சின்ன கச்சேரி பண்ற போது காலேஜ் டைம்லயும் அவங்களே ஒரு டெசிஷன் பண்ணுவாங்க இது நம்ம ஃபுல் டைமா பண்ண முடியுமா இல்லையான்னு. சோ அந்த குழந்தைய பொறுத்தா இருக்கு. பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து நானும் வந்து நல்ல ஸ்கூலிங் பண்ணேன். ஐ டிட் என்ஜினியரிங் படிச்சேன். ஐஎம்ல மேனேஜ்மெண்ட் பண்ணேன். சோ சங்கீதம் வந்து ஒரு லைஃப் டைமுக்கு ஒரு ஒரு அழகு. சோ அது இப்பவே அது நிர்பந்தத்துல போது சின்னத்துல இருந்தே நமக்கு அது சீரியஸா இருக்கக்கூடாது. நல்லா கத்துக்கணும், கரெக்டா முறையா கத்துக்கணும். அந்த கத்துக்கிறதுல தான் நம்ம பேரண்ட்ஸோட வந்து அவங்க கரெக்டா எடுத்துன்னு போற வழி இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் நடராஜ். ஹலோ, நான் பேசுறேன். எனக்கு வந்து குரலை வளப்படுத்த எப்படி எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க கிளாஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்களோட எண்ணத்தை பத்தி. அவங்களோட குரல் வந்து எப்படி வளர்த்துக்கிறதுன்னு கேக்குறாங்க சார். அவங்க குரல் வளர்றது வந்து ஒண்ணு வந்து தெய்வம் கொடுத்த ஒரு குரல். அதுக்கு நேச்சுரலா ஒரு ரேஞ்ச் இருக்கும், ஒரு அழகு இருக்கும். அது பண்ணக்கூடிய விவகாரங்கள் சிலது ஏற்கனவே இருக்கும். பட் குரல் வளர்ச்சி வந்து நம்ம வந்து பாடி பாடி ஒரு நல்ல டீச்சர்கிட்ட கத்துண்டு அது வந்து அதோட ரேஞ்ச் அதோட பாசிபிலிட்டிஸ் எல்லாம் நம்ம என்ஹான்ஸ் பண்றோம். ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்றோம், சங்கதி போடக்கூடிய ஒரு திறமை என்ஹான்ஸ் பண்றோம், அதுல இருக்கிற பவர் என்ஹான்ஸ் பண்றோம். ஸோ அது பாடி பாடி தான் வரும். ஒரு நல்ல கைடன்ஸோட நம்மளே நம்ம திங்கிங்கை யூஸ் பண்ணி எப்படி பாடினா இன்னும் சோபிக்கலாம், இன்னும் அழகா இருக்கலாம் நம்மளே பண்ற ஒரு வாய்ஸ் கல்ச்சர் சொல்லுவாங்க. அது வந்து போக போக தான். அதுக்கு ஒரு சிம்பிளா வந்து மருந்து மாதிரி இல்ல. சாப்பிட்டா சடனா வந்து குரல் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. பண்ணி பண்ணி அந்த சாதனையில தான் இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் நம்ம குரு சொல்றது, நம்ம வேற பார்த்து கத்துட்டு இருக்கிறது. இப்போ ஒரு ஸ்ரேயா கோஷல் பாடுறாங்க, ஒரு எஸ்பிபி சார் பாடுறா, அவங்க எப்படி பாடுறாங்க, அவங்க வாய்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க, எந்த மாதிரி பாட்டுக்கு எந்த மாதிரி அவங்க வாய்ஸ் யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் கேட்டு நம்ம வந்து அது உள் வாங்கி நம்ம வாய்ஸ்ல ட்ரை பண்றது. சோ அதுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீச்சர்ஸ், நம்ம பேரண்ட்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணலாம். இந்த கர்நாடக சங்கீதம் வந்து காமனான பீப்புளுக்கு வந்து ரீச் ஆகல. என்ன காரணம் தான் ரீச் ஆகல? காமனான பீப்புளுக்கு வந்து புரியாது. எதனால சார் அது புரியல? அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. 2-3 காரணங்கள் இருக்கு. கர்நாடக சங்கீதம் ரசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம சமூகத்தில் இருக்கா? அது ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க். இந்த சங்கீதத்தை ரசிக்கக்கூடிய ஒரு நாலேஜ் டெவலப் பண்றதுக்கும் அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கா நம்ம சொசைட்டில எல்லாருக்குமே? நான் இல்லைதான் சொல்றேன். இது வந்து எப்படின்னா ஒரு சும்மா போய் உட்கார்ந்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஒரு இன்க்ளினேஷன் தேவை இருக்கு. ஒரு டைரக்ஷன்ல நம்ம மைண்ட் போகணும். அதுக்கு ஒரு பொறுமை தேவை. இன்னைக்கு நம்ம ஒரு கச்சேரி கேட்கிறோம், ஒரு 10% நம்ம ரசிப்போம். போக 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 ஒரு 2 வருஷம் கச்சேரி கேட்டு அந்த ரசனை வந்து கூட வந்து நம்ம வந்து ஒரு ரசிகன் சொல்லலாம். சினிமா சாங்ஸ்க்கும் பாப்புலர் கல்ச்சர் எப்படின்னா அது நம்ம கேட்ட உடனே நமக்கு வந்து ஒரு உற்சாகம், அது இருக்கிற வார்த்தைகள் நமக்கு ஈஸியா புரியும், அந்த டியூன் வந்து நம்ம ஈஸியா அதை ரிப்பீட் பண்ண முடியும். அதனால வரக்கூடிய ஒரு ரசனை. கர்நாடக சங்கீதம், சாஸ்திரிய சங்கீதம், ஹிந்துஸ்தானி சங்கீதம் எல்லாமே நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோம். நம்ம வந்து அதனாலதான் ரசிகன் வந்து சும்மா போய் உட்கார்ந்து கேட்டு என்ஜாய் பண்றது இல்ல, ஒரு எஃபர்ட் எடுக்கணும். என்ன நடக்கிறது, அந்த ராகத்தோட வளைவு சுல்பம் என்னது அது புரியறதுக்கு, அந்த கிருத்தியில இருக்கிற வார்த்தைகளுக்கும் ராகத்துக்கும் என்ன சம்பந்தம், தாளம் எப்படி போறது, அது படிப்படியா நம்ம வந்து கேட்டு 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 கத்துட்டு நம்மளுக்கு வந்து அதுல ஒரு என்ன சொல்றது ஒரு தொடர்பு வருது. அதனால எல்லா செக்ஷன்ஸுக்கும் டெஃபினட்டா போகல, அது வந்து ஒத்துக்கக்கூடிய விஷயம். தட் இஸ் இட் இஸ் நாட் எல்லா செக்ஷன்ஸ்க்கும் போகல. பட் அது வந்து நம்ம சொசைட்டி தான் அதுக்கு கிரியேட் பண்ணலாம் சிச்சுவேஷன். சினிமா பாட்டுலயே இப்போ வந்து ஒரு அழகான சினிமா பாட்டு, ஒரு நல்ல ஒரு கவிதை இருக்கிற சினிமா பாட்டே எல்லா இடத்துக்கும் போக மாட்டேங்கிறது இல்லையா? அப்படித்த ஒரு ட்ரெண்ட் இருக்கு. இப்போ ட்ரெண்ட்ல வந்து நமக்கு வந்து டைமே இல்லை. ஒரு பாட்டு ரசிக்கிறதுக்கு கூட நம்ம வந்து கார்லயோ வாக்மேன் போட்டு ஜாகிங் போறதுக்கு தான் நம்ம கேட்கறோம். உட்காந்து ஒரு டேப் ரெக்கார்டரோ ஒரு சீடியோ போட்டு ரேடியோ போட்டு நம்ம உட்காந்து
அது மட்டுமே நம்ம ஃபுல் கவனம் அதுல இருந்து நம்ம பண்றோமா இல்லையே. அந்த ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்ல வந்து கர்நாடக சங்கீதம் ரசிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட். அதுக்கு நம்மளே தான் பொறுப்பு. நம்மளே ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி அந்த பட் வீட்டில் இருக்கிற சூழ்நிலை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அம்மா அப்பா சொல்லி கொடுத்து எல்லா வீட்லயுமே காலையில வந்து ஒரு 1 hour கர்நாடக சங்கீதம் போட்டா அந்த குழந்தைக்கு அது தானா அதுல ஒரு வாசனை ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பத்மநாபன். வணக்கம் மேடம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர்ல இருந்து எம்எம்பி பத்மநாபன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க பத்மநாபன். ஸ்ரீராம் சார் இருக்காரு, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா வணக்கம். ஆன்மீகத்தின் ஆதி ஆதார பூமியாய் இன்று விளங்கிக் கொண்டிருக்கிறது பாரதம். வேதவழி பரம்பரையா வந்து நாணியர், ரிஷிகள், முனி புலவர்கள், யோகியர், மகான்கள், சித்தர்கள் இந்த மண்ணில பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ஆன்மீக இளையோட்டத்தை அறுபடாமல் காத்து வந்துள்ளனர். ஆதிசங்கரர், ஸ்ரீ ராமானுஜர், மத்வர், ஆழ்வாராதிகள், நாயன்மார்கள் அவ்வப்போது பாரதிய ஜனார்தன இந்து தர்மத்தை நிலைநாட்டி வந்துள்ளனர் ஐயா. அது இல்லாம ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் கேஎம் கீதா நாம சகஸ்ரம் என்று பகவத்கீதையும் சகஸ்ர நாம பாராயணமும் அவசியம் செய்ய வேண்டும் என்கிறார். ஒரு நாமம் ஒருவரும் இல்லாதவனுக்கு 1000 திருநாமா சொல்லி செல்லேனும் கொட்டோமோ. அதாவது தெய்வங்க சகஸ்ர நாம 1000 நாமாக்களை பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறது போல நாமாவளி எல்லாருமே தினசரி செய்யணுங்க. இன்னைக்கு வந்து தென்னிந்திய மியூசிக் அகாடமி சென்னையில தான் இருக்குது ஐயா. எங்க நாமக்கல் மாவட்டம் மோகனூர்ல, நாமக்கல்ல, இல்ல சேலம், இந்த மாதிரி சவுத்துல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் சங்கீத அகாடமி ஆரம்பிச்சு குழந்தைங்களுக்கு நல்லா சொல்லி இன்னும் நிறைய கொண்டுட்டு வரணுங்கிறது என்னோட வேண்டுகோள். பத்மநாபன், உங்க கேள்வி என்னன்னு சுருக்கமா கேளுங்க. ஐயா இப்ப வந்து அம்பா இதுல வந்து கர்நாடகா மியூசிக்ல வந்து நிறைய சம்பூர்ண மார்க்கம், தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமனுடைய இது, சுதானந்த வினோதன், லலிதா லாவணிய லால்குடி, கான சகரம், நாட சகரம், வரிஷ்டா, கிருஷ்ண துலாபாரம், கீதா கோவிந்தம், ரக்தி மேளம், நாடஸ்வரம் இதெல்லாமே இருக்குதுங்க. இன்னும் வந்து எங்க குழந்தைங்களுக்கு இந்த பக்கம் இருக்கீங்களா நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குது. அது வந்து ஒன்லி சவுத் இந்த தென்னிந்திய கலாச்சார நுழைவாயில் சென்னையோட போயிருதுங்க. எங்க பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது யாரு இல்ல. இதெல்லாம் நீங்க கலந்து ஆலோசிச்சு மியூசிக் அகாடமிலையும் கவர்மெண்ட்லயும் சொல்லி நாமக்கல்ல ஒரு சங்கீத அகாடமியை உருவாக்குறீங்கன்னா நிறைய குழந்தைங்க முன்னேற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா இதுக்கு நீங்க துணை புரியணும்னு தினத்தந்தி டிவி வாயிலா. ஓகே சார், சொல்றது சென்னையில மட்டும் தான் இந்த மாதிரி சபாக்கள் கட்சிஸ் நடக்குது, கிராமத்துல வந்து இன்னும் நடக்காம இருக்கு. அதை பத்தி ஒரு ஆதங்கத்தை சொல்லிட்டு இருக்காரு. உங்களோட கருத்து என்ன? எல்லா ஃபீல்ட்லயும் நடக்கக்கூடிய ஒரு சோசியல் பினாமினல். எப்படின்னா ஒரு வளர்ச்சிக்கு ஒரு நம்ம தொழில வந்து சக்சஸுக்கு வேண்டி இப்போ எல்லாமே வில்லேஜஸ்ல இருந்து சிட்டிக்கு வந்துடுறாங்க. அப்போ நம்ம இந்த பாட்டு சாஸ்திரிய சங்கீதம் அதே மாதிரி ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது ரொம்ப நடக்க கூடாது. இது டெஃபினட்டா நம்ம என்ன பண்றோம்னா இதை நம்ம ரொம்ப எதிர்க்க முடியாது. பிகாஸ் இதுக்கு நமக்கு பவரே இல்லை. இப்போ அங்க இருக்கிற வாத்தியார்களோ பாட்டு வாத்தியார்களோ எல்லாமே சிட்டிஸ்க்கு வந்தாச்சு. ஒரு காலத்துல வந்து லால்குடி ஜெயராம் லால்குடியில போயிருப்பாங்க. செம்மங்குடினா அங்க நாமக்கல்ல இந்த நிறைய பாகவதர் இருக்கக்கூடிய ஒரு நமக்கு ஹிஸ்டரி இருக்கு. பட் எல்லாமே சிட்டிஸ்க்கு வந்து சிட்டிஸ்ல தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. டிவிக்கள், சபாக்கள், நிறைய வந்து கேட்கிற ரசிகர்கள் எல்லாமே நம்பர்ஸ் இங்க இருக்கிறதுனால எல்லாமே எப்படி கிரிக்கெட்னா எல்லாரும் சென்னைக்கு வராங்க, கிரிக்கெட்னா பாம்பேக்கு போறாங்க, டெல்லிக்கு போறாங்க. அந்த சிட்டி மைக்ரேஷன் வந்து ரொம்ப ஒரு என்ன பண்றது ரொம்ப ஒரு துக்கமான விஷயம். அதுல வந்து அதுல நியாயமே இல்லை சரிக்கு பார்த்தா. பட் நம்ம என்ன பண்றோம்னா நான் வந்து நிறைய ஸ்கூல்ஸுக்கு போவேன். இப்போ பழனியில, திருவாரூர்ல, சேலத்துல, கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி அங்க போய் ஸ்கூல்ஸ்ல ஒரு 3 day கேம்ப் 4 day கேம்ப் நம்மளால முடியற அளவுக்கு போய் அவங்களுக்கு அந்த சில்ட்ரன் அந்த பசங்களுக்கு ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு இது மாதிரி ஒரு லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது. இதுல எவ்வளவு விஷயம் இருக்கு அது மாதிரி சொல்ல. பட் அதுக்கு சொல்யூஷனே இல்லை சார். உங்க துக்கம் கவலை எனக்கும் நான் ஐ ஆல்சோ ஷேர் தட். பிகாஸ் அதுக்கு ஒரு சொல்யூஷன் ரொம்ப ஃபாஸ்ட் சொல்யூஷன் கரெக்ட் சொல்யூஷன் இருக்காத மாதிரி இருக்கு. பட் எப்படின்னா அது ஒரு பூ வந்து பூக்கணும்னா அது இங்க வந்தா பூக்கும். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆண்டவன் வந்து அந்த குழந்தையோட திறமையோ அதை வந்து எப்படியாவது அதை வெளிப்படுத்திடும். இப்ப அப்கோர்ஸ் நமக்கு வந்து நம்ம டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதுல வாய்ப்புக்கு நிறைய சிங்கர்ஸ் வராங்க.
அதுல வந்த அப்புறம் நிறைய பசங்க எங்கிட்ட வந்து சொல்லிப்பாங்க. இங்க என்ன வருவாங்க, ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வருவாங்க, டிவில வருவாங்க. அதுக்கப்புறம் நல்ல குரல் இருக்கு, நல்ல டேலண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கத்துக்கணும்னு பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். அவங்க வந்து முறையா நம்ம குழந்தைக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, கிஃப்ட் இருக்கு, நம்ம ஏன் நம்ம வந்து தியாகம் பண்ணி குழந்தைக்கு வேண்டி ஒரு சிட்டிக்கு வந்து செட்டில் டவுன், அப்படி நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. சிட்டிக்கு வந்து செட்டில் பண்ணி நம்ம முறையா அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு வேண்டி அவங்க வந்து இங்க செட்டில் டவுன் பண்றாங்க. தொடர்ந்து பேசலாம். பாண்டிச்சேரியில ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராதா. வணக்கம் மேடம். சொல்லுங்க ராதா. ஸ்ரீராம் சார் இருக்காரு, உங்க சந்தேகங்களை கேட்கலாமா? சரி. ஹலோ சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் 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 சார். என்னோட பேரன் வந்து 2வது படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து கர்நாடக சங்கீதம் கத்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்து அதோட வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேற கத்து கொடுக்கலாமா நாம இந்த வயசுலயே? அப்புறம் என்னன்னு கேட்டேன்னாக்கா, நான் அவனை சரிகோபா எனக்கு சும்மா ஒரு ஆரம்ப இதெல்லாம் தெரியும், நீ சிட்ட என்கிட்ட பாடி காமிடா, பாட்டி உனக்கு ஒன்றும் தெரியாது, டீச்சருக்கு தான் எல்லாம் தெரியும், நான் அங்கதான் பாடி காமிப்பேங்கிறான். அது என்ன சார், ஒரு இதோட வந்து ஒரு இதான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கத்து கொடுக்கலாமா, இல்ல வாய்ப்பாட்டு மாத்திரம் போருமா? டயம் இருக்கு, நீங்க இது பண்ணாக்க என் பேரை நான் அண்ணா பாடலங்கிறேன், ஒரு 2 லைன் உங்கள்கிட்ட நான் பாடி காமிக்கலாமா? எப்படின்னா டெஃபினட்டா இன்ஸ்ட்ருமெண்ட் கத்து கொடுக்கலாம். இன்ஃபேக்ட் பார்க்க போனா இந்த வாய்ப்பாட்டும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சேர்ந்து கத்துக்கிறது வந்து ரொம்ப பிரயோஜனப்படுற ஒரு காரியம். பிகாஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம ஒரு இசை இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கும் போது நம்ம மூளைக்கு வந்து, நம்ம புத்திக்கு வந்து அந்த இசையை இன்னும் பெட்டரா நம்ம புரிய வைக்கும் அந்த இசை கருவி. ஸோ டெஃபினட்டா வந்து நான் வந்து சின்ன வயசுல, நான் வந்து 4 வயசுல கத்து தொடங்கினேன். ஸோ எனக்கு வந்து பாட்டு, மிருதங்கம், வயலின் 3 நான் சைமல்டேனியஸா கத்துட்டு இருந்தேன். ஒரே சமயத்துல ஒரே டைம்ல நான் வந்து 3மே கத்துட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப நல்ல விஷயம். குழந்தைக்கு வந்து அதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆர்வம் இருந்தா டெஃபினட்டா நீங்க ஒரு வயலினோ, வீணையோ, புல்லாங்குழலோ ஏதாவது கத்து கொடுக்கலாம், டெஃபினட்டா பண்ணலாம். மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சண்முகம். வணக்கம் சண்முகம். தொடர்புல இல்ல சார். இன்னமும் பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து ஒன் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த கர்நாடக சங்கீதம் வந்து இன்னமும் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லார்கிட்டயும் போய் ரீச் ஆகல. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இது சமூகம் போற போக்கு, அண்ட் சேஞ்ச் வரத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு நூற்றாண்டு தேவை. சோசியல் பினாமினன் எப்படி மாறணுமோ அந்த அளவுக்கு. இப்போ நம்ம வந்து இப்ப நீங்க ஈஸியா பாருங்களேன், ஒரு 100 வருஷம் முன்னால வந்து நிறைய கோவில்கள்ல பாமர ஜனங்களோ ஏழை ஜனங்களோ விட மாட்டாங்க. இப்போ வந்து அந்த லாஸ்ட் 150 இயர்ஸ்ல அது நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எல்லாருக்குமே ஒரு கோவில் தரிசனம் போற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அதுக்கு டைம் எடுத்திருக்கு. சடனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம நாடுல எஸ்பெஷலி எல்லா ஒரு சோசியல் மாற்றங்களுக்கு ஒரு டைம் எடுக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் தூர்தர்ஷன்ல, எல்லாமே சங்கீதம் தான். அது வந்து அது த்ரூ மீடியா நிறைய ஜனங்களுக்கு போய் சேருது. எனக்கு வந்து ரிக்ஷாக்காரங்க, போலீஸ்காரங்க, பொட்டி கடை வைக்கிற ஆளுங்க ரொம்ப உண்மையா வந்து அவங்க நம்ம ப்ரோக்ராம் பார்த்து நிறைய கத்துனோம், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அந்த கேட்டு அந்த அவங்க வந்து ஜெனரலா கச்சேரிக்கு வர கூட்டம் இல்ல. பட் எப்படியோ அந்த கர்நாடக சங்கீதம் வந்து நம்ம த்ரூ பாப்புலர் மியூசிக், அதுல எப்படின்னா அனுராதா வந்து கொஞ்சம் பிலிம் அது பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. நான் வந்து கர்நாடக ஹிந்துஸ்தான் இந்த ராகத்தை எடுத்து அதுங்க எல்லாம் கனெக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வெளியே சொல்லி அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கிரியேட் பண்ணி. வேற விஷயம் என்னன்னா, நம்ம கர்நாடக சங்கீதம் அந்த வார்த்தை சொன்னாலே ஒரு பயம் ஏற்படுறது. இது ரொம்ப டிஃபிகல்ட், இது வந்து நம்ம ஃபேமிலி இல்லாட்டா நம்மளுக்கு வராது, எளிமையான மக்களுக்கு வந்து புரிய கஷ்டமா இருக்கும், அப்படி ஒரு பயம் தான். ஆக்சுவலி அது கர்நாடக சங்கீதம் ரொம்ப இயல்பு தான். நம்ம முறையா கத்துண்டா, அழகா கத்துண்டா அது டெஃபினட்டா எல்லாருக்குமே அது பாசிபிள் தான். தொடர்ந்து பேசலாம் சார். சிவகங்கையிலிருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சண்முகம். வணக்கம்மா, என் பேரு சண்முகம். நான் ஒரு நாதஸ்வர கலைஞர் தான். சொல்லுங்க. இப்ப நான் ஒரு கச்சேரியில ஒரு வாசிக்க போறோம்னா, நான் கல்யாணம் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ல வாசிக்க போறேன்னா, அந்த வராளி அந்த மாதிரி ராகம்லாம் நான் வாசிக்க கூடாது. அந்த வரிசையில வந்து சாவேரின்னு ஒரு ராகம் இருக்குது.
ஹலோ சண்முகம் சொல்லுங்க, மேலும் சொல்லுங்க உங்க கேள்வி என்னன்னு சாவேரின்னு ராகம் வந்து வாசிக்க கூடாதா இல்ல எப்படி அந்த வந்து அந்த உச்சரிப்பு அப்படி இருந்தனாலதான் இருக்குதா இல்ல அது வாசிக்க கூடாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் தான் கேட்க. ஹலோ சொல்லுங்க மேடம். சாவேரி ராகமா? சாவேரி ராகம். இப்ப நம்ம சங்கீதத்துல வந்து சில வேண்டாத ஒரு பயங்கள்லாம் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம உண்மையா என்ன பாடினாலும் அது வந்து தெய்வத்துக்கு போய் சேரக்கூடிய ஒரு விஷயம். அதுல பயப்படக்கூடியோ அது இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது இல்ல. சிலப்போ வார்த்தைகள் பொருத்தமா இருக்காது. இப்போ அந்த ஒரு இப்போ கல்யாண கச்சேரியில் நம்ம போறோம்னா அங்க ரொம்ப விரக தாபமாவோ ரொம்ப துக்கமா இருக்கிற கிருதிகளோ பாடல்களோ நம்ம பாடினா அது பொருத்தமா இருக்காது. அதனால நம்ம அவாய்ட் பண்ண. பட் ராகம் எல்லாமே அழகுதான். சோ ஒரு ராகம் பாடக்கூடாது, ஒரு ராகம் வந்து ஒரு 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 ஃபங்க்ஷனுக்கு அது சரியாகாதுன்னா அது நான் வந்து நான் அக்ரி பண்ணல. சாவேரி அழகான ராகம். முருகா முருகா என்றால் உருகாதோ உந்தன் உள்ளம், வருவாய் வருவாய் என்றால் பரியோடு வாராயோ. இது வந்து கல்யாணத்துல பாடினா எத்தனை அழகா இருக்கு. அந்த பயங்கள்லாம் சிலப்போ கொஞ்சம் ஞானம் இல்லாதனால சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வணக்கம், லட்சுமி நரசிம்மன். நமஸ்காரம் சார். நான் வந்து மயிலாப்பூர்ல லட்சுமி நரசிம்மன் பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த காப்பி ராகத்தோட ஆக்சுவல் ஆரோகணம் அவரோகணம் என்னது சார்? காப்பி ராகத்தோட ஆரோகணம் அவரோகணம் ப்ராப்பரான ஆரோகணம் அவரோகணம் என்னது சார்? காப்பிங்கிறது ஒரு ஹிந்துஸ்தானி ராகம் இருக்கு காஃபின்னு, அதுல இருந்து வரக்கூடிய ஒரு ராகம் தான் காப்பி. சோ காப்பிக்கு வந்து ஒரு ரொம்ப கிளியர் டெபினிஷன் இல்லையா சொல்வேன். 2-3 டெபினிஷன் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். ஒரு ரொம்ப ட்ரெடிஷனல் காப்பினா ரொம்ப கலப்படம் இல்லாத ஒரு காப்பினா சரி ம பனி சனி பமகரி ச பருல நமாட்ட நமவது பிரணநாயக பருல நமாட்ட நமவது பிராணநாயக பருல நமாட்ட நமவது. பட் காப்பிங்கிறதா ராகம் நிறைய நம்ம வந்து கொஞ்சம் அழகப்படுத்தி அதுல வேற அந்நியஸ்வரா எல்லாம் உள்ள வந்து பாடுற மாதிரி தான் முக்காவாசி. இப்போ நம்ம ஜகதோதாரண அடிசிதழ சோதா और என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. இந்த மாதிரி காப்பியில வந்து நிறைய வேற நோட்ஸ் வருது. ஒரு பெரிய காந்தாரம், ஒரு பெரிய நிஷாதம், அதெல்லாம் வரும். கொஞ்சம் அழகுபடுத்தக்கூடிய மாதிரி. அப்ப காப்பிங்கிறது ரொம்ப கர்நாடகமா இல்லாத ராகத்தினால அதுக்கு ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கு. அதான் நான் சொல்வேன். தொடர்ந்து பேசலாம். கரூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜா. வணக்கம் மேடம். சொல்லுங்க ராஜா, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அனு மேடம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சரிங்க சார். நான் உங்களுடைய அந்த தூர்தர்ஷன் அந்த ப்ரோக்ராம்ல ரொம்ப பாப்பேங்க சார். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சினிமா பாட்டு. அப்படி அற்புதம். எனக்கு அனுராதா ஸ்ரீராம் மேடம் ஆரம்பத்துல இந்திரா படத்துல அறிமுகம் பண்ணதுல இருந்து இன்னும் வரைக்கும் எனக்கு அவங்களோட பெரிய ஃபேன் சொல்லலாம். அந்த அளவுக்கு நாங்க பாத்துட்டு இருக்கோம் அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸும். அதுல நீங்க கர்நாடிக் மியூசிக் பண்றீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை நான் பாத்துட்டு ஒரு நிமிஷம் சிலிக்க வரலாம். சோ அந்த அளவுக்கு நான் உங்களுடைய ஃபேன். என்னுடைய கேள்வி வந்து என்னன்னாங்க சார், நான் வந்து 10th தான் சார் படிச்சிருக்கேன். நான் வந்து கரூர்ல டெக்ஸ்டைல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நிறைய தனியார் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து கர்நாடிக் மியூசிக் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசைங்க சார். நானும் வந்து கரூர்ல அலைஞ்ச இடமே இல்ல. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் தேடி பிடிச்சி அலைஞ்சு நான் கேட்கும் போதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா,
இல்லப்பா உனக்கு வந்து ஏஜ் இல்ல, சொல்லித்தரவங்க வந்து லேடிஸ் தான் சொல்லி தராங்க, அதனால உங்களுக்கு அவங்களுடைய பிச்சு சரி வராது, அவங்களுக்கு அவங்களால கத்துக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்றாங்க. அது எனக்கு ரொம்ப மன வருத்தமாவும் இருக்கும். நம்மளால ஒரு கத்துக்க முடியும்னு ஒரு விஷயம், அது என்னால கத்துக்க முடியும்னு தெரியும், பட் அதை கத்துக்க கூட வைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. இல்ல நம்ம எல்லா முயற்சியிலுமே தடுக்கிறதுக்கு 10 பேர் இருப்பாங்க, 1000 பேர் இருப்பாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் சங்கீத கத்துக்கிறதுக்கு ஒரு ஏஜே இல்ல. சின்னத்துல கத்துக்க தொடங்கினா டெஃபினட்டா கொஞ்சம் ஈஸி தான், கொஞ்சம் சுலபமா இருக்கும், கொஞ்சம் நமக்கு அசால்ட்டா வந்துடும் சங்கீதம் கத்துக்கிறது. பட் நான் வந்து 65 வயசு ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு இருக்கா. சோ அது கத்துக்கக்கூடிய இப்போ கத்துக்க முடியாது, இந்த ஜென்மத்துல நம்ம கத்துக்க முடியாதுன்னா அது ரொம்ப தப்பு. உங்களுக்கு எப்போ உண்மையா உங்களுக்கு கத்துக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தா டெஃபினட்டா உங்களால கத்துக்கலாம். யாராவது முடியாது சொல்றவங்க வந்து அவங்க வந்து கோழை தான் சொல்லுவேன். இட் இஸ் நாட் ட்ரூ. எப்போ வேணா நீங்க கத்துக்கலாம், கத்துக்கிறதுக்கு ஒரு வயசே இல்லை. பிகாஸ் நம்ம வந்து சங்கீதம் ஏன் கத்துக்கிறோம்னா நம்ம ஆத்ம சந்தோஷத்துக்கு கத்துக்க. நம்ம வந்து நமக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு நம்ம பாடினா, நம்ம கேட்டா கரெக்ட் தானே. இப்ப வெளியில போய் பாடணும், பேர் புகழ் வாங்கணும், சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லை. சங்கீதம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சந்தோஷத்தை நம்ம கத்துக்கிறோம், நம்ம ஒரு ஆத்ம திருப்தி அடையறதுக்கு நம்ம கத்துக்கிறோம். அதுதான் பிரைமரி ரீசன். அப்புறம் இருக்கவே இருக்கு, நன்னா வந்தா ஜனங்களுக்கு பிடிச்சி வந்தா நம்ம ஒரு ப்ரொஃபஷனா எடுத்துக்கிறோம். பட் பேசிக்கா வந்து சங்கீதம் வந்து நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தான். அது டெஃபினட்டா நீங்க கத்துக்கணும். தொடர்ந்து பேசலாம். தேவக்கோட்டையிலிருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சுப்பிரமணி. சார் நான் தேவக்கோட்டையிலிருந்து சுப்பிரமணியம் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். வந்து மொத்த ராகங்கள் வந்து கர்நாடிக்ல எத்தனை ராகங்கள் இருக்கு சார்? அதுல வந்து ஆரம்ப ராகத்தினுடைய பேரு, கடைசி ராகத்தினுடைய பேரு என்ன சார்? அதுல வந்து கிளை ராகங்கள் இருக்கா, இல்ல கர்நாடிக ராகத்துக்கு நம்ம கிராமிய பாடல்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. இல்ல ராகம் எத்தனை இருக்குன்னு நமக்கு எண்ண முடியறது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் இது 2 விஷயம் இருக்கு. ராகம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மேட்ரிக்ஸ்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ட். இப்ப என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ், இப்ப நம்மளுக்கு வந்து 7 ஸ்வரம் இருக்கு கரெக்டா. இதுல வந்து 12 ஸ்வரஸ்தானம் இருக்கு, 15 ஸ்வரஸ்தானம் இருக்கு. அந்த காம்பினேஷன்ஸ்ல வரக்கூடிய ஒரு மெலடி தான் ஒரு ராகம், ஒரு யூனிக் காம்பினேஷன் தான் ஒரு ராகம். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 1.7 lakh பாசிபிலிட்டிஸ் இருக்கு ராகத்துக்கு. பட் ராகம் எப்போ ஆறுதுன்னா அதுல ஒரு அழகும் வந்து அது எல்லாரும் பாடக்கூடியது, அப்பதான் அதுக்கு ராகம்னு பேர். பாசிபிலிட்டி சும்மா ஒரு மேத்தமேட்டிக்கல் பர்முடேஷன் காம்பினேஷன்ல இருந்தா அது ராகம் ஆகல. அதுல ஒரு கிருதி தேவை, அதுக்கு ஒரு ரூபம் தேவை, அப்பதான் அது ராகம் ஆறுது. சோ இப்போ சமீபத்துல வந்து பழக்கத்தில் இருக்கிற ராகங்கள் கிட்டத்தட்ட நான் ஒரு 1000 சொல்வேன், ஒரு 1000 ராகங்கள் நிறைய பாடக்கூடிய இருக்கு. அண்ட் மற்றதும் சின்ன சின்ன ராகங்கள் இருக்கும். நம்பர்ல நமக்கு பிரயோஜனம், நமக்கு ரொம்ப அது சம்பந்தம் இல்லை. நம்பர்ல நிறைய வந்து பெரிய பெரிய ஜாம்பவாங்கள்லாம் இதுல வந்து 40 ராகம் 50, அவ லைஃப்லயே 40-50 ராகம் தான் அவங்க கையாண்டிருக்கா. சோ அதுல நம்பர்ல நானும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். எத்தனை ராகம்னா ஒரு ராகம் அழகா பாடினா போறோம் என்ன பொறுத்த வரைக்கும். சார் தமிழ்நாட்டுல வந்து ஹிந்துஸ்தானி மியூசிக் கற்றுக்கொள்ள என்ன வழி இருக்கு, என்ன செய்யறது சார்? ஹிந்துஸ்தானி மியூசிக் வந்து தமிழ்நாட்டுல நேரடியா கத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆளுகள் இல்ல, ரொம்ப கம்மி தான். பட் இப்போ மீடியா ஓபன் அப்னால ஸ்கைப்ல சில பேர் கத்துக்கிறாங்க, ஸ்கைப் மூலமா நம்ம இன்டர்நெட் மூலமா கத்துக்கிறாங்க. அப்புறம் இப்படி ரொம்ப ஆர்வம் இருந்தா அங்கே இப்போ பாம்பேல ஒரு நல்ல குருட்டியோ, இப்போ சென்னையில இருக்காங்க, சென்னையில நான் சொல்லி கொடுக்குறேன். there are 1 or 2 other people. பெங்களூர்ல நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ என்னன்னா நம்ம இங்க இருந்தா நம்ம இங்க சங்கீதம் ஃபர்ஸ்ட் கத்துக்கலாம், நல்லா கத்துக்கலாம். ஒரு விஷயத்துல ஒரு மாஸ்டர் ஆகிறது ரொம்ப நல்லது. 10 வெவ்வேறு சங்கீதத்தை எடுத்துட்டு நம்ம இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்னு அது மாதிரி திண்டாடக்கூடிய ஒரு கர்நாடக சங்கீதம் நல்லா வந்தப்புறம் அதுல ஒரு திறமை, ஒரு மாஸ்டரி வந்தப்புறம் நம்ம ஒரு வேற சங்கீதம் கத்துக்கிறதுல நியாயம் இருக்கு. அதோட இதுல அந்த கலப்படம் வந்துவிடும். இதுல அதோட அப்ப எப்படி ஒரு மோர் குழம்பு சாம்பார் எல்லாம் கலந்து வர மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு ஐடென்டிட்டியே இருக்காது. சோ டெஃபினட்டா கத்துக்கலாம், நிறைய வந்து நம்ம கேட்டும் கத்துக்கலாம். மேலும் பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சம்பத்.
வணக்கம் மேடம். சார் கிட்ட பேசலாங்களா? பேசலாம் சம்பத் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு கர்நாடிக் மியூசிக் பத்தி அவ்வளோக்கா தெரியாதுங்க. இப்ப ஒவ்வொரு பாடல் கேட்கும்போது நம்ம ஒரு பாடல் கேட்ட உடனே இது சிந்து பைரவி ராகம், இது கல்யாணி ராகம், இது சந்திரகம்ஸ் ராகம் அப்படி சொல்றாங்க இல்லைங்களா? அது எப்படி அந்த பாடல்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படிங்க? இல்ல, பாடல் இருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சில பாடல்கள் தான் அந்த ராகத்தோட பேர் வரும், சில பாடல்கள்ல தான். பட் முக்காவாசி பாடல்கள் அந்த ராகத்தோட பேர் வராது. அதுக்கு ராக முத்ரா சொல்வா, அது வராது. ராகங்கிறது ஒரு ஜெனரல் பிக்சர். இப்ப எப்படி நம்ம கண்ணு மூலமா உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்த உடனே நீங்க ரெகக்னைஸ் பண்றீங்க இல்லையா? இது எங்க அம்மா, இது என்னோட பொண்ணு, இது எங்க சித்தப்பா, அப்படி நம்ம இது என்னோட நண்பன் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்றீங்க. அதே மாதிரிதான் செவியோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்ப நீங்க ஒருத்தர் டாலா இருக்கார், ஒருத்தர் மூஞ்சி அழகா இருக்கு, நல்ல கண்ணு, அப்ப அந்த ஃபீச்சர்ஸ் வச்சு நீங்க ரெகக்னைஸ் பண்றீங்க, ஓ திஸ் இஸ் திஸ் பர்சன். அதே மாதிரிதான் ராகம் ஐடென்டிஃபை பண்றது அதுல இருக்கிற அந்த ஒளியோடு அந்த சவுண்டோடு கேரக்டரிஸ்டிக் வச்சு தான். இப்போ 5 நோட் இருக்கு, இந்த ராகத்துல 5 ஸ்வரஸ்தானங்கள் தான் இருக்கு. வேற ஒரு ராகத்துல சம்பூர்ணமா இருக்கும், 7மே இருக்கும். அது அந்த ராகத்தோட விளையாட்டு, அந்த ஸ்வரஸ்தானங்களோட விளையாட்டு, அந்த கமக்கங்கள், அந்த ஆரோகணம் அவரோகணம் வச்சு நம்ம செவிய அதை ரெகக்னைஸ் பண்ணும். அதுக்கு தான் கொஞ்சம் பழக்கம் தேவை. இப்ப நீங்க 10 வாட்டி ஒரு மோகன ராகத்துல ஒரு கிருதி கேட்டல் வச்சுங்க, கபாலி கபாலி. இப்ப நீங்க இந்த கபதபரிசா இது கேட்டா உங்களுக்கு யாரோ சொல்றாங்க இந்த கபாலி பாட்டு பாபநாசம் சிவன் அவரோடு ஒரு ஏற்றிய ஒரு பாடல் மோகன ராகத்துல இருந்து. ஓ அப்படியா? நீங்க அதை உள்ள வாங்கி நெக்ஸ்ட் டைம் நீங்க வேற ஒரு பாட்டு இதே ராகத்துல கேட்பேன், ராமா நின்னு நம்மீனா வராமு. இது ஒரு தியாகராஜ கிருதி. சோ இது ரெண்டுமே கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அப்ப உங்களுக்கு தெரியும், ஓஹோ மோகனம்னா இந்த ஒரு கேள்விதான் மோகனம். இதுதான் சவுண்ட் பிக்சர் சொல்லுவா. அந்த சவுண்டால வரக்கூடிய ஒரு ரூபம், அந்த ரூபத்தை வச்சு நம்ம சொல்றோம் ஆஹா இந்த ராகம். சோ அப்படி கேட்டுதான் நம்ம அது கேள்வி ஞானம் சொல்றோம். கேட்டு அந்த ராகத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்றோம், அதை ரசிக்க தொடங்குறோம். இது மாதிரி ஒரு 100 ராகம் 200 ராகம் நம்ம கேட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சாலே நம்மளுக்கு அது ஏதோ நம்ம சாதிச்ச மாதிரி. வணக்கம் சாரதா. ஹலோ வணக்கம் மேடம். சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மேடம். பேசலாம் சார். இப்போ நீங்க வீட்டுல இருந்து ஒரு கச்சேரிக்கு கிளம்புறீங்க, இன்னைக்கு ஒரு பைரவி பார்க்கணும் அப்படின்ட்டு பிளான் மனசுல நினைச்சிட்டு வர்றீங்க. பட் ஆடியன்ஸ் அங்க பார்த்த உடனே சடக்குன்னு நீங்க அந்த மெயின் ராகத்தை மாத்திட்டு வேற ராகம் பாடுறீங்க. பட் ஆனா இப்ப நம்ம டிவில எல்லாம் நிறைய லைவ் கான்சர்ட் எல்லாம் பாக்குறோம். எல்லா மக்களுமே தலையாட்டி ரசிக்கிற மாதிரி இருக்கிறது. அவங்களுடைய முகத்துல இருந்து நம்மளால எதுவுமே கிரகிச்சுக்க முடியறது இல்ல. அப்ப நீங்க எப்படி அவங்க ரசிக்க முடியாது, நம்ம பைரவி கொடுத்தேன்னா அவங்களால ரசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது மாத்துறீங்க, அந்த டாக்டிஸ் என்ன சார் அது? ரொம்ப ஒரு நல்ல கேள்வி. நம்ம 2 விஷயத்துக்கு கூட தேர் மைட் பி 2 காரணம் இருக்கலாம். ஒன்னு அன்னைக்கு நம்ம ஸ்டேஜ்ல உட்கார்ந்த அப்புறம் நமக்கு ஒரு ராகம் நமக்கு கொஞ்சம் சிலப்போ ஒரு டவுட் வரலாம், இன்னைக்கு நம்மளால இதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் பண்ண முடியுமா, நம்ம குரலோட நிலைமை அந்த நாளைக்கு இந்த ராகத்துக்கு ஒரு நியாயமா நமக்கு ஃபுல்லா பாடணும்னா இன்னைக்கு சிலப்போ டவுட் இருக்கும். அந்த டவுட் வந்தப்போ சிலப்போ நம்ம மாத்துறோம், சரி இதை கொடுத்து பார்க்கலாம், இது எனக்கு இன்னைக்கு இதுல கான்பிடன்ஸ் இருக்கு. சோ அப்படி அது ஒரு காரணம். செகண்ட் நம்ம தலையாட்டத்தை வச்சு ஒரு சீசன் பெர்ஃபார்மருக்கு கலைஞருக்கு இந்த தலையாட்டல் நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்காங்க. பட் எங்களுக்கு தெரியும் இது தலையாட்டல் நிஜமாவா அல்ல சும்மா ஒரு பூம்பும் மாடு மாதிரி தலையாட்டுறாங்கன்னு எங்களுக்கு அந்த பார்வை உண்டு. நிஜமாவே அவங்க ரசிக்கிறாங்களா, நிஜமாவே ஒரு ஹெவியா ஒரு ராகம் கொடுத்தா இவங்களால ரசிக்க கூடிய ஒரு ஆடியன்ஸா, அல்ல ஒரு ஜனரஞ்சகமா ஒரு ராகம் கொடுத்தா இன்னும் அவங்களுக்கு அர்த்தமா இருக்குமா, அவங்க ரசிப்பாங்கன்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அது தலையாட்ட மட்டும் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணல. சரி, எங்களுக்காக வியூவர்ஸ்க்காக ஒரு சிறிய பாடல் பாடுங்க சார், கர்நாடக சங்கீதத்துல இருந்து. ஒரு ரொம்ப அழகான ஒரு திருப்புகழ்,
சங்கராபரண ராகத்துல இது தாளம் கூடி ரொம்ப அருணகிரிநாதரோட நிறைய இந்த திருப்புகள் சந்த தாளம் சொல்லுவாங்க. சந்த தாளம்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டான தாளங்கள். இந்த தாளம் வந்து போடுறதே கொஞ்சம் கஷ்டம். எனிவே நேர்கள் கூட போடலாம். காதி மோதி வாதாட நூல் கற்றிடுவோரும் காசு தேடி ஈயாமல் வாழ பெறுவோரும் மாது பாக வாழ்வேய நானே குருகாரும் மாறிலாத மாகால நூற்பு கலைவாரே காதி மோதி வாழ நூல் கற்றிடுவோரும் காசு தேடி அமல் வாழ பெறுவோரும் மாது பாக வாழ்வேய நானே குருகாரும் மாறிலாத மாகால நூற்பு கலைவாரே காதி மோதி வாதாட நூற்பு கலைவாரே. சார், நீங்க எங்களுக்காக நேரத்தை ஒதுக்குனது கர்நாடக சங்கீதம் மற்றும் ஹிந்துஸ்தானி சங்கீதம் குறித்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணி கேட்டீங்க. நீங்க சொன்ன பாடல் மற்றும் நீங்க சொன்ன ஒரு விளக்கமும் நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும். மிகவும் ரசிச்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி சார். நானும் ரொம்ப ரசிச்சேன் இந்த இன்டர்வியூ. தந்தி டிவிக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எல்லாருக்குமே நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார். இன்றைய ஹலோ தந்தி நிகழ்ச்சியில் நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாடகருமான ஸ்ரீராம் பரசுராம் அவர்கள். கர்நாடக சங்கீதம் மற்றும் ஹிந்துஸ்தான் சங்கீதம் குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.